உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ பண்ணதுக்கான அமைதியா இருக்கிறதுனால நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம், நீ என்ன வேணா பண்ண நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப எதுக்கு இப்படி கத்தி பேசுறீங்க? கத்துறடா, ரேவதிக்கு நான் அப்பா. அந்த நினைப்ப கொஞ்சமாச்சும் உனக்கு இருந்துச்சுன்னா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு தாலி கட்ட முடிவு பண்ணி எடுத்துருப்பியா? இந்த குடும்பத்தை யோசிச்சுதான் நான் எந்த முடிவையும் எடுப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா உனக்கு தான் நல்லது எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அம்மா, ரேவதியை பத்தி யோசிச்சிருந்தா இப்படி ஒரு முடிவை நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க. என்ன அப்பாவும் பொண்ணும் என்ன நிக்க வச்சு குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நாங்க கேள்வி கேட்கலமா, நீங்க பண்றது தப்புன்னு சொல்றோம். நாளைக்கு எப்படியும் மண்டபத்துல முறைப்படி கல்யாணம் நடத்தணும்னு சொன்னீங்கல்ல, இப்ப எதுக்கு அவசரமா வீட்டுல வச்சு கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்றீங்க? இது எந்த விதத்துல நியாயம்? இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. நாளைக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை இன்னைக்கு நாம பண்ண போறோம். இதுக்கு எதுக்கு அப்பாவும் பொண்ணும் இப்படி லபலபன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஓ, நாளைக்கு கல்யாணம் நடந்தா அந்த கார்த்தியை அனுப்பி வச்சு இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்தலாம்னு பிளான் பண்றீங்களா? பிளானா? நான் இதுக்காக பிளான் பண்ணணும்? நீ தான் கல்யாணமான பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு கேவலமான பிளான போட்டுட்டு இருக்க. நாங்க இல்ல. போதும், நிறுத்துங்க. வாழ வேண்டிய பொண்ணை வாழ வச்சு அழக பாக்குறவதான் தாய். அவளை கொல்லணும் சொல்றியே, நீ அவளை கொல்லத்துக்கு பதிலா நான் உன்னை கொல்ல என்ன? என்ன நீங்க என்ன பண்ணாலும் சரி, இப்ப நான் பாத்திருக்கிற மாப்பிளையோட தான் ரேவதிக்கு கல்யாணம் நடக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. மீறி தடுக்கணும்னு நினைச்சா நாளைக்கு இந்த வீட்ல 2 பொணம் தான் இருக்கும். மா, உங்க கௌரவம் ரேவதியோட உயிரை விட பெருசா போச்சாமா? ஆமாண்டி, எனக்கு என் கௌரவம் தான் பெருசு. நான் ஏதோ வாய் பேச்சுக்கு சொல்றேன்னு யாரும் தப்பாலாம் எடை போடாதீங்க. இந்த சாமுண்டீஸ்வரி ஒன்னு சொன்னா அதை செய்வேன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால அவகிட்ட உண்மையை சொல்ற வேலையை இதோட நிறுத்திக்கோங்க. மா, ப்ளீஸ் மா, இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? அப்படிதாண்டி பேசுவேன். என்ன பொறுத்தவரை அந்த ராஜா சேதுபதியோட வாரிசுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த உறவும் இருக்க கூடாது. நீ தானக்கு அடிக்கடி சொல்லுவ, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல கார்த்தி மாமா தான் காப்பாத்துவாருன்னு. நான் அவரை நோக்கி ஒரு அடி வச்சா போதும், அவர் என்ன நோக்கி 10 அடி வைப்பாருன்னு எல்லாமே நீ தானே சொன்ன. ரேவதி, இப்போ நான் அதே தான் சொல்லுவேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அப்புறம் எதுக்குக்கா இன்னும் பயப்படுற? கார்த்தி மாமாக்கு நான் வேணும்னா அவரே வந்து இந்த அவசர கல்யாணத்தை நிறுத்தட்டும். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காடி? இங்க நடக்கிற விஷயம் எதுவுமே அவருக்கு தெரியாதுல்ல. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு நீ அவருக்கு போன் பண்ணி சொல்லு. நான் அவருக்கு உண்மையாவே வேணும்னா அவரே வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தட்டும். ரேவதி, நீ தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்கிற. இல்லக்கா, நீ இத பிடிவாதமா பாக்குற. ஆனா நான் மாமாவுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பா பாக்குறேன். ஏய், நீ எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறன்னு உனக்கு புரியுதா? ஒருவேளை அவரு வராம போயிட்டா உன் வாழ்க்கை என்ன ஆகுறது? ஏன் வரமாட்டாரு? ஃபர்ஸ்ட் கோயில்ல என் கழுத்துல மாலைய போட்டாரு. அன்னைக்கு கோயில்ல புடவைய ஏலத்துக்கு எடுத்தது. அம்மா பார்த்து வச்ச மாப்பிள்ள எனக்கு போட வேண்டிய மாலைய நம்ம வீட்ல மாமா தட்டி விட்டு அந்த மாலை என் கழுத்துல விழுந்துச்சு. இதெல்லாம் எப்படிக்கா நடந்துச்சு? ரேவதி, இது எல்லாமே எதிர்பாராம நடந்ததுதான். ஆனா இதுக்கு முன்னாடி நடந்ததையும் இப்ப நடக்க போறதையும் ஒன்ன போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. ரெண்டும் ஒண்ணு கிடையாதுடி. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒண்ணுதான்க்கா. நான் திரும்பவும் சொல்றேன், மாமாக்கு என்ன உண்மையாவே பிடிக்கும்னா அவரே வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தட்டும். திரும்ப திரும்ப அவருக்கு வேணும்னா அந்த கல்யாணத்தை நிறுத்தட்டும்னு சொல்ற. உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா? உனக்கு இந்த கல்யாணம் வேணுமாடி? சொல்லுங்க. மாப்ள, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க மாமா. மாப்ள, நாளைக்கு கல்யாண மண்டபத்துல நீங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்களோட பயந்துகிட்டு ரேவதி கழுத்துல அந்த மருது பையில விட்டு இன்னைக்கு ராத்திரி தாலி கட்டதுக்கு அவ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கேவா? ஆமா மாப்ள, எல்லாம் உங்க அத்தைக்காரியோட சூழ்ச்சி. இதெல்லாமே எனக்கு இப்பதான் தெரியும். ரேவதி இதுக்கு என்ன சொன்னா மாமா? அவ என்ன சொன்னாலா? அம்மா எது சொன்னாலும் எனக்கு அது ஓகேன்னு சொல்றா. நாங்க தாங்க இங்க பயந்து போயிருக்கோம். எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மாப்ள. நீங்க தான் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். ஆமா சகல, இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து மாமாவும் ரோகிணி ரொம்ப பயந்து போயிருக்காங்கப்பா. ரேவதி இதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாளா? சொல்லிட்டாளே மாப்ள. ஈஸ்வரி ஏதாவது பண்ணிப்பேன்னு பயமுறுத்துறதுனால அவ சொல்றதுக்குலாம் அவ சரி சரின்னு சொல்லிட்டு இருக்காளே. எனக்கு புரியுது மாமா.
ரேவதியோட இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பேன். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? ரேவதி அத்தைக்கு பயந்து கூட நடக்க போற கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எனக்கு என்னமோ ரேவதியை இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு தோணுது மாமா. என்ன சகல சொல்ற? ரேவதி அந்த கல்யாணத்தை நிறுத்துவாளா? ஏப்பா, அவ நீ வந்துல அந்த கல்யாணத்தை நிறுத்துவான்னு நம்பிக்கிட்டு இருக்கா? ரேவதி மனசுல நான் தான் இருக்கேன்னு அவளுக்கு புரியணும். அது அவளை தாங்க ரியலைஸ் பண்ணணும். அது நடக்கணும்னா நாங்க வராம இருக்கிறதாங்க நல்லது. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? எல்லா சமயத்திலையும் கடைசியில நீங்க தான் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுவீங்க. இப்ப என்னடா இப்படி சொல்றீங்களே? ரேவதி கழுத்துல தாலி ஏறிட்டா என்ன பண்றது மாப்பிள்ள? அப்படிலாம் ஆகாது மாமா. ரேவதியை கல்யாணத்தை நிறுத்துவா பாருங்க. என்ன மாப்பிள்ள இது? எனக்கு என்னமோ ரேவதி விஷயத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டாமோன்னு தோணுது. நான் ரிஸ்க் எடுக்கல மாமா. ரேவதி மனசுல நான் தான் இருக்கேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு ரேவதி இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவ மனசுல நான் தான் இருக்கேன்றத அவளே தெரிஞ்சுக்க போறான். நீங்க எல்லாரும் தைரியமா இருங்க. நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாருங்க. சந்திரா கூப்பிட்டது உங்க யார் காதுலயும் விழலையா? பூஜை பண்ணணும் வாங்கன்னு சொல்றால, வாங்க எல்லாரும். அத்த, சின்னத்தை கூப்பிடுறதுல எங்க காதுல விழுந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இந்த அநியாயத்தை பார்க்க எங்களுக்கு மனசு வரல. சந்திரா வா போலாம். சாமி நீங்க வாங்க போலாம். வா ரேவதி போலாம். ஏங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டீங்களா? ஏற்கனவே கார்த்தி சொன்னதை கேட்டு நானே பயந்து போயிருக்கேன். இதுல நீங்க வேற அவங்க கிட்ட பம்பு பண்ணிட்டு இருக்கீங்க. ரோகிணி, என்ன என் மூஞ்ச பார்த்தா பயம் இல்லாத மாதிரி தெரியுதா? காலை பாத்தியா? கால்லாம் கிடுகிடு நடுங்குது. இருக்கிற பயத்தை மறைச்சுதான் நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி வா, அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा. சாமி இந்தாங்க தாலி. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க. எல்லாம் அந்த அம்மன் அருளால நல்லபடியா நடக்கும். யாரும் பயப்பட வேண்டாம். ஓம் சக்தி பராசக்தி. உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு உட்காருங்க. கார்த்தி மாமா, நீங்க எப்படியும் வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன்.